கன்னி ராசிக்கு ராசி புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கன்னி ராசிக்காரர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும், உங்கள் ஆசை பூர்த்தியாகும். மாத பிறப்பது சூரியன் அங்கே வந்து விடுவார். 12ஆம் தேதி சூரியன் ராசி புதனோடு சேர்ந்து விடுவார். உங்கள் வருமானம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கலாம். ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார். வேலையில் கன்னி ராசிகளுக்கு வேலை கிடைக்கும். அஞ்சாதிபதி 6ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் குழந்தைக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும். 8ஆம் தேதி செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், கூட சேர்ந்திருக்கிறார். அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். தேவையில்லாத விரயங்கள்லாம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தை ஏதாவது தொந்தரவு இருக்கலாம், அதன் மூலம் விரயம் ஏற்படும். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் நன்றாக இருக்கிறார். பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாருக்காவது நல்லது நடக்கும். துலாம் ராசிக்கான பலன்கள். துலாம் ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ராசி சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கறனால வருமானம் வந்து கொண்டிருக்கும். அஞ்சாவது சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ உங்கள் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகளால் சங்கடங்கள் ஏற்படும். 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இதனாலேயும் குழந்தைகள் மூலம் சில பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் தேதி செவ்வாய் கேதுவோடு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமணமாகாத துலாம் ராசிகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 9ஆம் தேதி புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். துலாம் ராசிக்காரருக்கு தர்ம கர்ம யோகம் இருக்கிறது. வேலையில் உயர்வு இருக்கும், வருமானத்தில் உயர்வு இருக்கும். 12ஆம் தேதி புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புன்னு இருக்கும். அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 15ஆம் சூரியன் 9ஆம் இடத்திற்கு சிறப்பு தான். தந்தை மூலம் லாபம் இருக்கும், தந்தையால் அனுகூலம் இருக்கும். மாதப்பகுதியில் 15ஆம் சூரியன் 10ஆம் இடத்துக்கு கொண்டு வருவார். சூரியன் புதன் சேர்க்கை. சூரியன் திக்பலமாக இருப்பார், கூட புதன் சேர்ந்திருக்கிறார். உங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். துலாம் ராசிக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் நடக்கும்.